சொல்லுங்க. வெறும் 24 மணி நேரத்துல பணத்த நம்ம பக்கம் ஈர்க்க முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னைக்கு ஒரு மூலம் சொல்ற ஒரு டெக்னிக்க பத்தி தான் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த டெக்னிக்கோட ஆணி வேரே என்ன தெரியுமா? அது பணம், நேரம் இதையெல்லாம் பத்தி நாம நினைச்சிட்டு இருக்கிறதே மொத்தமா கேள்வி கேக்குது. அதாவது பணம் எங்கிருந்தோ வர தேவையில்ல. அது இப்போ இங்க ஏற்கனவே நம்ம கிட்ட தான் இருக்குன்னு சொல்லுது. அப்போ இந்த பணத்தை பெறுற செயல்முறையை எப்படி வேகப்படுத்துறது? இத உருவாக்குனவர் என்ன சொல்றாருன்னா, இந்த முறைய சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்த ஒரே நாள்ல அவருக்கு $11,000 வந்திருக்கு. நம்ம ஊர் காசுக்கு பல லட்சம் ரூபாய். அப்புறம் ஒரு $500. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அப்போ இந்த செயல்பாக்கம் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். பணம் நம்ம கைக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது ஒரு பெரிய ப்ராசஸ்னு நாம நம்பிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த நம்பிக்கையை உடைச்சி எறியறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இது. ஆனா இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் இது வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு காரணம் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், அதுக்கு நேரம் ஆகும்னு நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போன சில தடைகள் தான். இத புரிய வைக்க இந்த மூலம் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்லுது. நம்ம மனசுல இருக்கிற இந்த நம்பிக்கைகள் எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிற பழைய சாஃப்ட்வேர் மாதிரி தான். அது நம்மளோட ஒரு பகுதி கிடையாது, வெளியே இருந்து இன்ஸ்டால் செய்யப்பட்டது. எப்படி ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண முடியுமோ அதே மாதிரி அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியும் இல்லையா? இங்க பாருங்க, இந்த மனநிலை மாற்றம் எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு. ஒரு பக்கம் பொறுத்து தான் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற பழைய சாஃப்ட்வேர், இன்னொரு பக்கம் பணம் என்கிட்ட உடனே வருதுன்னு சொல்ற புத்தம் புது புரோகிராமிங். இது மொத்தமா நம்மள காத்திருக்கிற நிலையிலிருந்து வாங்கிக்க தயாரா இருக்கிற நிலைக்கு மாத்துது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த டெக்னிக்கோட மைய பகுதிக்குள்ள போகலாம். நம்ம ஆழ்மனதை மாத்தி அமைக்கிற அந்த பல கட்ட செயல்முறையே என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பயணம் 4 முக்கியமான படிகளை கொண்டது. முதல்ல உங்க எனர்ஜிய பணத்தோட எனர்ஜிக்கு சீரமைக்கணும். 2வது உங்க மனசுல இருக்கிற பழைய குப்பைகளை தூக்கி போட்டுட்டு புது நம்பிக்கைகளை மறுநிரலாக்கம் பண்ணணும். 3வது வாய்ப்புகளை ஒரு காந்த மாதிரி இழுக்கிற ஒரு ஆற்றல் சூழலை உருவாக்கி அதை வேகப்படுத்தணும். கடைசியா நீங்க பணக்காரரா இருக்கிற உங்க வெர்ஷனோட கனெக்ட் ஆகி அந்த உணர்வுல உங்களை நங்கூரமிடணும், அதாவது நங்கூரம் போட்டு நிக்கணும். அந்த மறுநிரலாக்கப்படியில ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். நான் ஒரு சிறந்த பண ஈர்ப்பாளர், பணம் என்கிட்ட வேகமா சுலபமா வருது, இந்த மாதிரி சக்தி வாய்ந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்றது மூலமா நம்ம மனசுல இருக்கிற அந்த பழைய சாஃப்ட்வேரை ஓவர் ரைட் பண்ணிடலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். நீங்க புதுசா எதையுமே உருவாக்க போறதில்ல. ஏற்கனவே உங்களுக்காக அங்க இருக்கிற ஒன்ன நீங்க கதவை திறந்து உள்ளே அனுமதிக்க போறீங்க, அவ்வளவுதான். இந்த செயல்பாட்ட நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் வர்ற 24 மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த நேரத்துல தான் உங்களுடைய ஆற்றல் பணத்தை ஈர்க்கிறதுக்கு உச்சகட்டத்துல இருக்கும்னு சொல்லப்படுது. அந்த 24 மணி நேரத்துல நீங்க ஒரு டிடெக்டிவ் மாதிரி இருக்கணும். ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன சிக்னல்ஸ் அனுப்பும். நீங்க பாக்குற இடத்துல எல்லாம் ஒரே நம்பர் திரும்ப திரும்ப வர்றது, இல்ல திடீர்னு யாரோ பணம் செல்வம்னு பேசுறது உங்க காதுல விழறது, இந்த மாதிரி அறிகுறிகளுக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த செயல்முறைக்கு நீங்க உதவணும்னா அந்த நேரத்துல நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு சில வழிகாட்டுதலும் இருக்கு. முக்கியமா அது எப்படி வரும், எங்க இருந்து வரும்னு யோசிச்சு தலைய பிச்சுக்காம ஒரு விதமான சந்தோஷமான எதிர்பார்ப்போட இருக்கணும். இந்த டெக்னிக்கோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது என்னன்னா, இந்த ஆற்றல் மாற்றத்தை தற்காலிகமா இல்லாம உங்க வாழ்க்கையோட ஒரு நிரந்தரமான பகுதியா மாத்துறது. இதோட நோக்கம் ஒரு தடவை பணத்தை வாங்குறது மட்டும் இல்ல, உங்களுடைய ஆற்றலையே மொத்தமா அப்கிரேட் பண்றது. இத அந்த மூலம் பெருக்கி விளைவு, அதாவது மல்டிப்ளேயர் எஃபெக்ட்னு சொல்லுது. இந்த மாற்றங்களை நீங்க உறுதிப்படுத்த பிரபஞ்சத்துக்கு நீங்க அனுப்ப வேண்டிய கடைசி சிக்னல் இதுதான்னு அந்த மூலம் சொல்லுது. அதாவது இந்த மாற்றம் இப்போ நிரந்தரம்னு நீங்க முழுசா நம்பணும். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த மூளை என்ன சொல்லுதுன்னா, இந்த முழு ப்ராசஸையும் முடிச்சதுக்கு அப்புறம் இதை தடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அது நீங்க தான். உங்க மனசுல வர்ற ஒரு சின்ன சந்தேகம் கூட இதை நிறுத்திடலாம். கடைசியா இது நம்ம எல்லாரையும் ஒரு ஆழமான கேள்வி கேட்க வைக்குது. இந்த நுட்பங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒருவேளை நம்மளோட வாழ்க்கை மாறுறதுக்கு அது நம்ம கிட்ட இருந்து ஒரு சரிங்கிற வார்த்தைக்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?